வாங்க தம்பி. யார் இவங்க? நிலத்தை விற்க போறாப்புல, அதான் கம்பெனில இருந்து வந்து அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே விவசாய நிலத்தெல்லாம் வித்துட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு யார் உற்பத்தி பண்றது? தண்ணியும் இல்ல, கரண்டும் இல்ல, அப்புறம் எங்களை மாதிரி சம்சாரி வேற என்ன செய்வோம்? இவ்வளவு பேசுறீங்களே, ஒரு ஏக்கர்ல வாழை போட்டா எவ்வளவு கிடைக்கும்? உங்க முறையில விவசாயம் பண்ணா வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். கரும்பு போட்டா 10,000, நெல்லு போட்டா 20, பிளாட்டா போட்டா 1 கோடி ரூபா. அப்புறம் விற்காம மண்ணை நக்கி நக்கி அதை போய் திங்க முடியும்? நிலங்கிறது தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி. 1947 இந்தியாவோட சனத்தொகை ஒரு 30 கோடி. அப்போ நம்ம கிட்ட இருந்த நிலத்துல 88% விவசாயம் பார்த்தோம். இப்போ இந்தியாவோட சனத்தொகை 127 கோடி அன்அபிஷியலா. ஆனா வெறும் 48% நிலத்துல தான் விவசாயம் பார்க்கறோம். அன்னைக்கு 180 பேர் விவசாயம் பார்த்தாங்க. இன்னைக்கு வெறும் 40 பேர் தான். டாட்டால இருந்து ரிலையன்ஸ், பாரதி, விப்ரோ எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எல்லாரும் காய் விற்கவும் பால் விற்கவும் பண்ணையம் பண்ணவும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க 1 ஏக்கருக்கு 2 ஏக்கருக்கு 1 கோடி தரான், 2 கோடி தரான்னு இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு விவசாய நிலம் வச்சிருக்கவன் தான் கோடீஸ்வரன்.